அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 8வது அத்தியாயத்துல பரதன் மான்குட்டியை ரட்சிக்க முயன்று கடைசியில தான் மானாக எப்படி பிறந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்துல பரதன் அந்த மான் சரீரத்தையும் துறந்து ஒரு பிராமண குலத்துல பிறக்கிறத பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத நவமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச அத கஸ்யசித் த்விஜவரஸ்ய ஆங்கிரக பிரவரஸ்ய சமதமதபக ஸ்வாத்யாயாத்யயன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்மஞான ஆனந்தயுக்தஸ்ய ஆத்மசத்ருச ஸ்ருதசீல ஆச்சார ரூப ஔதார்ய குண நவசோதர்யா அங்கஜா பபூவுஹு மிதுனம் ச யவீயஸ்யாம் பார்யாயாம் யஸ்து தத்ர புமாந்தம் பரமபாகவதம் ராஜர்ஷி பிரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருக சரீரம் சரம சரீரேன விப்ரத்வம் கதம் ஆகுஹு. தத்ராபி ஸ்வஜன சங்காச்ச ப்ருஷம் உத்விஜமானோ பகவதः கர்மபந்த வித்வம்சன ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரணாரவிந்த யுகலம் மனசா விததது ஆத்மனக பிரதிகாத்தம் ஆசங்கமானக பகவத் அனுக்ரகேண அனுஸ்மிருதஸ்வ பூர்வ ஜன்மாவலிஹி ஆத்மானம் உன்மத்த ஜடாந்த பதிரஸ்வரூபேண தர்சயாமாச லோகஸ்ய. தஸ்யாபி ஹவா ஆத்மஜஸ்ய விப்ரஹ புத்திர ஸ்நேக அனுபத்தமன ஆசமாவர்த்தனாத் சம்ஸ்காரான் யதோபதேசம் விததான உபநீதஸ்ய ச புனः சௌச்ச ஆசமனாதீன் கர்ம நியமான் அனபிப்ரேதானபி சமசிக்ஷயதே அனுசிஷ்டேன ஹி பாவ்யம் பிதுः புத்ரேணேதி. தசாபி ததுஹ பித்ருசன்னிதாவேவ அசத்ரீச்சீனமிவ ஸ்ம கரோதி சந்தாம்சி அத்யாபயிஷ்யன் சக வியாஹ்ருதிபிஹி சப்ரணவ சிரஸ்திரிபதீம் சாவித்ரீம் கைஷ்மவாசந்திகான் மாசான் அதீயானம் அபி அசமவேத ரூபம் கிராஹயாமாச. ஏவம் ஸ்வதனுஜாத்மனி அனுராக ஆவேசித சித்தக சௌச்ச அத்யயன விரத நியம குர்வனல சுஸ்ரூஷணாத்ய ஔபகுர்வாணக கர்மாணி அனபியுக்தான்யபி சமனுசிஷ்டேன பாவ்யம் இதி அசதாக்ரஹக புத்திரம் அனுசாஸ்ய ஸ்வயம் தாவத் அனதிகத மனோரதக காலேன அப்ரமத்தேன ஸ்வயம் கிருஹ ஏவ பிரமத்த உபசம்ஹ்ருதஹ. அத யவீயசி த்விஜசதி சகர்ப்பஜாதம் மிதுனம் சபத்ன்யா உபன்யஸ்ய ஸ்வயம் அனுசம்தயா பதிலோகம் அகாத். பிதரி உபரதே பிராதரயேனம் அதத் பிரபாவவிதக த்ரய்யாம் வித்யாயாம் ஏவ பர்யவசிதமதயः ந பரவித்யாயாம் ஜடமதிர்யிதி பிராதுர் அனுசாசன நிர்பந்தான் ன்யவ்ருத்சந்த. சச ப்ராக்ருதைः த்விபத பசுபிः உன்மத்த ஜடபதிர இதி அபி பாஷ்யமானக யதா தத் அனுரூபானி பிரபாஷதே கர்மாணி ச சகாரியமானக பரேச்சயா கரோதி விஷ்டிதக வேதனதோ வா யாஜ்ஞயா யத்ருச்சயா வோபசாதிதம் அல்பம் பகுமிருஷ்டம் கதன்னம் வா அவ்யவஹரதி பரம் न इंद्रिय प्रीति निमित्तम नित्य निवृत्त निमित्त स्वसिद्ध विशुद्ध अनुभव आनंद स्वात्मलाभादिकमः
सुखदुःखयोः द्वन्द्वनिमित्तयो असम्भावितदेहाभिमानः शीतोष्णवादवर्षेषु वृषैव अनावृत अङ्गपीनः संवहन अनङ्गः स्तण्डिल संवेशन अनुमर्दन अमञ्जन रजसा महामणिः इव अनभिव्यक्त ब्रह्मवर्चसः कुपटावृतकटिः उपवीतेन उर्मशिना द्विजातिः इति ब्रह्मबन्धुः इति संज्ञया अतङ्गजनावमतः विचचार यथा तु परताहारं कर्म वेतनत ईहमानः स्वभ्रातृभिः अपि केदार कर्मणि निरूपितः तदपि करोति किन्तु न समं विषमं न्यूनम् अधिगमिति वेद खनपिन्याक फलीकरणकुल्माषस्थाली पुरीश आदीनि अपि अमृतवते अभ्यवहरति अथ कदाचित् कश्चित् त्रिशलपतिः भद्रकाल्यै पुरुषपशुम् अलभत अपत्यकामः तस्य दैवमुक्तस्य पशो पदवीं तद् अनुचराः परिधावन्तः निशीत समये तमसावृतायाम् अनधिगत पशव आकस्मिकेन विधिना केदारान् वीरासनेन मृगवराह आदिभ्यः संरक्षमाणम् अंगिरः प्रवरसुतम् अपश्यन् अततयेनम् अनवद्य लक्षणम् अवमृश्य भर्तृकर्म निष्पत्तिम् मन्यमाना बद्ध्वा रसनया चण्डिका गृहम् उपनिन्युः मुदा विकसित वदनाः अत पणयः तम् स्वविधिन अपि शिक्ष्याहतेन वाससा आचाद्य भूषणालेपस्रक्तिलकादिभिः उपस्कृतम् भुक्तवन्तम् धूपदीपमाल्यलाजकिसलयङ्कुरफलोपहारोपेतया वैशस संस्थया महता गीतस्तुति मृदङ्गपणवघोषेण च पुरुषपशुम् भद्रकाल्याः पुरत उपवेशयामासुः अथ वृषलराजपणिः पुरुषपशोः अश्रुघासवेन देवीम् भद्रकालीम् यक्ष्यमाणः तद् अभिमन्त्रितम् असिम् अतिकराल निशितम् उपाददे इति तेषाम् वृषलानाम् रजस्तमः प्रकृतीनाम् धनमदरद उत्सिक्तमनसाम् भगवत्कला वीरकुलम् कदर्थीकृत्य उत्पतेन स्वैरम् विहरताम् हिंसा विहाराणाम् कर्मादिदारुणम् यद् ब्रह्मभूतस्य साक्षात् ब्रह्मर्षिसुतस्य निर्वैरस्य सर्वभूतसुहृदः सुनायामपि अननुमतम् आलम्बनम् तद् उपलभ्य ब्रह्मतेजसादि दुर्विषहेन दन्दह्यमानेन वपुषा सहसा उच्चचाड सैव देवी भद्रकाली अम्मे नारायणा देवी नारायणा लक्ष्मी नारायणा भद्रे नारायण अम्मे नारायणा देवी नारायणा लक्ष्मी नारायणा भद्रे नारायण कृशम् अमर्षरोषः आवेशरभस विलसित भ्रिकुटिविटपकुटिलदंष्ट अरुणेक्षण आटोप अतिभयानकवदना हन्तु कामयिवेदम् महाट्टहासम् अतिसंभ्रम्भेन विमुञ्चन्ति तत उत्पत्त्यपाभीयसाम् दुष्टानाम् तेन एव असिना विभृग्नशीष्णाम् गलात् स्रवन्तम् अश्रुदासवम् अत्युष्णम् सहगणेन निपीय अतिपानमदविह्वला उच्चैस्तराम्
स्वपार्षदैः सहजगौ ननर्त च विजहार च शिरः कन्दुकलीलया एवम् एव खलु महतपिचार अतिक्रमः कार्ष्ण्येन आत्मने फलति न वा एतद् विष्णुदत्त महदद्भुतम् यद् असम्भ्रमः स्वशिरश्चेदन आपतिते अपि विमुक्तदेह अध्यात्मभावः सुदृढ हृदय क्रन्तीनाम् सर्वसत्त्व सुहृदात्मनाम् निर्वैराणाम् साक्षात् भगवता अनिमिषा हरिवरायुधेन अप्रमत्तेन तैस्तैर्भावैः परिरक्ष्यमाणानाम् तत्पादमूलम् अकुतश्चिद्भयम् उपसृतानाम् भागवत परमहंसानाम् इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे जडभरतचरिते नवमोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। ஸ்ரீ சுகர் சொல்றார், அதன் பிறகு ஆங்கிரச கோத்திரத்துல பிறந்தவர்களில் மிகவும் சிறந்தவரும் சமம் தமம் தவம் வேதங்களை சொல்லுதல் தெய்வாதீனமாக தனக்கு கிடைத்த அன்னாதிகளால் சந்தோஷத்தை அடைதல் சுகதுக்கங்களை பொறுத்து கொள்ளுதல் வணக்கம் தானம் சாஸ்திர ஞானம் பிறரிடத்துல எந்த விதமான தோஷங்களையும் ஏறிட்டு பார்க்காத தன்மை ஆத்ம ஞானம் பிரம்மானந்தத்தை அனுபவிக்க கூடிய ஒரு பக்தி யோகம் இவையெல்லாம் அமைந்த ஒரு அந்தணருக்கு அவருடைய மூத்த பாரிய இடத்துல கேள்வி சீலம் ஆகாரம் உருவம் ஔதாரியம் ஆகிய பல குணங்கள்ல தன்னை போலவே அவருக்கு 9 புதல்வர்களும் இளைய பாரிய இடத்துல பிறந்த பிள்ளை பாகவத சிரேஷ்டனும் ராஜ ரிஷிகளில் சிறந்தவனும் மான் சரீரத்தை அடைந்து அதை துறந்தவனுமான அந்த பரதன் அவன் அப்படி பிராமணனாக பிறந்தான் என்றும் அதற்கு பிறகு மோட்சத்தை அடைந்தான் அப்படின்னும் சொல்றா. அந்த ஜென்மத்திலும் பகவானுடைய அனுகிரகத்தினால பூர்வ ஜென்ம நினைவு கொஞ்சமும் மாறாம பந்துக்களோட சகவாசம் நேர்ந்தா தனக்கு என்ன கெடுதல் ஏற்படுமோ அப்படின்னு பயந்துண்டு பகவானுடைய குணத்தையே சொல்றது பேசுறது நினைக்கிறது கேட்கறது என்று இப்படி கர்ம பந்தத்தை எல்லாம் போக்கக்கூடிய அந்த பகவானுடைய பாதார விந்தங்களையே சதா மனசிலேயே தியானம் பண்ணிண்டு உலகத்தவர் தன்னை பித்து பிடித்தவன் மூடன் குருடன் செவிடன் என்று நினைக்கும்படியாக அந்த தன்மைகளை எல்லாம் காட்டிக்கொண்டு இருந்தார். அந்த ஆங்கிரசராகிய அந்தனர் தன்னுடைய பிள்ளை இப்படி பித்து பிடித்தார் போல் இருந்தாலும் மகனிடம் அவருக்கு உள்ள வாங்கியினால அவனுக்கு சமாவர்த்தனம் செய்யணும், அதாவது பிரம்மச்சரிய விரதம் முடிவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்கின்றவராக உபநயனம் செய்து அவனுக்கு பூர்வ வாசனையினால் எல்லாமே தெரியும் தான், ஆனாலும் ஒன்றும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர் தெரிஞ்சுக்கல. தகப்பன் பிள்ளைக்கு கற்பிக்க வேண்டியது கடமை அப்படின்னு நினைச்சுண்டு சௌச்சம் ஆஜமனம் முதலிய கர்மங்களை எல்லாம் கற்பித்தார். அவனும் தன்னுடைய தந்தையினுடைய நிர்பந்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்காக அருகிலேயே இருந்து கொண்டு இஷ்டமில்லாமலே காரியங்களை எல்லாம் செய்து மூடன் போல நடித்து வந்தான். அவர் அவனுக்கு வேதங்களை எல்லாம் கற்பிக்க முயன்று யாகிருதி பிரணவம் சிரஸ் என்னும் இவற்றோடு கூடிய 3 அடிகளை உடைய காயத்ரியை வசந்தம் கிரீஷ்மம் ஆகிய 4 மாதங்கள் சொல்லிக் கொடுத்தும் கூட அவனுக்கு அதை அவரால் நன்றாக கற்பிக்க முடியவே இல்லை. ஸ்வரங்களும் எழுத்துக்களும் மாறாட்டமாக ஒன்றுக்கொன்று அதை அவன் சொன்னானே தவிர எவ்வளவு சொல்லிக் கொடுத்தும்
அதை அறியாதவன் போலவே அவன் இருந்தான். இப்படி பிள்ளையிடத்தில் பெரும் பிரீதி உடைய அந்த ஆங்கிரசான அந்த அந்தனர் உபகுருவான பிரம்மச்சாரிக்கு வேண்டிய சௌச்சம், ஆச்சமனம், காண்டவிரதம் மற்றுமுள்ள நியமங்கள், குரு சிசுருஷை, அக்னி சிசுருஷை முதலிய இவைகளெல்லாம் ஜென்மாந்தரத்தில், அதாவது முன்னாடி ஜென்மத்துல எல்லாம் உணர்ந்த அவனுக்கு இது தேவையில்லை என்று இருந்தாலும் கூட அதை தான் அறிந்து கொள்ளாமல் பிள்ளைக்கு தகப்பன் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தால் அவனை சீர்திருத்தணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டும் கூட அவருடைய மனோரதம் நிறைவேறாமல் இல்லற வாழ்க்கையிலே மூழ்கி மரணத்தை பற்றின சிந்தனையே இல்லாது இருக்கும் பொழுது மாற்ற முடியாத அந்த காலகதியால் அவர் இறந்து போனார். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துருக்காது. அதத்தான் டைம் அண்ட் டைஸ் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு சொல்லுவா. காலம் அது மாட்டுக்கு போயிட்டேதான் இருக்கும். நாம எப்படி இருக்கோம், என்ன பண்றதோங்கிறத பத்தி காலம் கவலைப்படுறது இல்லை. அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு 10 வருஷம் ஓடியே போயிடும். அது மாதிரி அவர் இறந்து போனார். அவருடைய பாரியைகளில் இளையவள் தன் பெண்ணையும் பிள்ளையையும், அவருக்கு 2 குழந்தைகள் இல்லையா, அந்த 2 குழந்தைகளையும் மூத்தவளிடம் விட்டுவிட்டு அனுமரணம் செய்து பதி அடைந்த லோகத்தையே அவளும் அடைந்தாள். அவருடைய பிள்ளைகள் 9 பேரும் தந்தை இறந்த பிறகு அந்த பரதனுடைய மகிமையை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இவன் வெறும் ஜடம் அப்படின்னு நினைச்சுண்டு சகோதரனாகிய அவனுக்கு உபதேசிக்கும் நிர்பந்தத்தை விட்டு விட்டார்கள். அதான் அவள்லாம் அவனுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கறத பத்தி, அவனுக்கு கற்பிக்கிறத பத்தி அவளுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. ஏன் அவளுக்கு அப்படி ஒரு என்ன இல்லைன்னா, அவன் தான் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது, தப்பு தப்பா சொல்றான், அவன் ஒரு மூடன் தானே, சரி போ அப்படின்னு சொல்லி அவள்லாம் விட்டுட்டா. அந்த ஜடபரதன் பாமர ஜனங்களால் திட்டா, மூடா, செவிடா என்று அழைக்கப்பட்டு அதற்குரிய பேச்சுக்களை பேசிக்கொண்டு தான் செய்ய வேண்டிய காரியம் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட பிறருடைய தூண்டுதலால் வெட்டிக்கு வேலை செய்வதும் கூலிக்கு வேலை செய்வதுமாக இருந்தான். அதற்கு கூலியாகவும் தெய்வாதீனமாகவும் கிடைத்த அன்னங்களை பெற்றுக்கொண்டு அவை அற்பமாக இருந்தாலும் கூட, ருசியாக இருந்தாலும் கூட, ருசி இல்லாமலே இருந்தாலும் கூட எதையும் பாராட்டாமல் இந்திரியங்களை திருப்தி செய்யும் நோக்கம் இல்லாமல் தேக தாரணத்திற்காக அவற்றை புசித்து வந்தான். காபி குடிச்சா சூடாத்தான் குடிக்கணும், இட்லி தின்னா சூடாத்தான் திங்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம என்ன கிடைச்சதோ அத அவ என்ன கொடுத்தாலோ, ருசி இருக்கோ இல்லையோ, உப்போ புளியோ கொடுத்தத ஏதோ சாப்பிட்டு தேக யாத்திரைய நடத்தின்னு இருந்தான். அவன் ஆத்மஸ்வரூபத்தை மறைப்பவைகளும் சுகதுக்கங்களுக்கு காரணங்களுமான புண்ணிய பாப கர்மங்கள் எல்லாம் அடியோடு தொலைய பெற்றவன், நித்திய சித்தன், ராகாதி தோஷங்கள் எவையும் இன்றி பரிசுத்தனும் ஞானானந்த ஸ்வரூபனுமாகிய ஆத்மாவின் உண்மையை அறிந்து அந்த ஆனந்த அனுபவத்தினால் குளிர், வெயில் முதலியவற்றால் விளையக்கூடிய சுக துக்கங்களால் அவன் பாதிக்கப்படவே இல்லை. மனசு முழுக்க அவனுக்கு பகவான் தான் இருக்கார். சோ அதனால அவரையே நினைக்கிறதுனால அவனுக்கு அவுட்டோடா இருக்கக்கூடிய எதுவுமே அவனை பாதிக்கல. அவன் குளிர், வெயில், காற்று, மழை இவைகளில் ஒரு காளை மாடு போல உடம்புல ஒரு ஆடை கூட இல்லாம அவனுடைய அவயவங்களை எல்லாம் பருத்து உறுதியாக இருந்தான். அவன் வெறும் தரையிலே படுத்துக் கொள்வான். உடம்பு எண்ணெய் தேய்த்து அழுக்கு போகும்படி ஸ்நானம் செய்ய மாட்டான். இப்போ இதெல்லாம் பார்த்தாக்கா இப்பவும் யாரும் பண்றது கிடையாது. ஏன்னு கேட்டா இங்க இருக்கிறவளுக்கு டைம் இல்ல, சோம்பேறித்தனம். ஆனா அவருடைய நிலைமை எப்படின்னா, அவர் தன்னுடைய சரீரத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல. அதனால அவருடைய சரீரம் அழுக்காக இருந்தது. அதனால் அவனுடைய பிரம்ம தேஜஸ் வெளி தோன்றாமல் அழுக்கடைந்த ஒரு மகா ரத்தனம் போன்று அறையில ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு கந்த துணியை சுற்றி கொண்டு அழுக்கு ஏறின எஜ்ஜோப வீதம் உடையவனாக அவன் இருந்தான். அவனுடைய மகிமையை அறியாத மூடர்களால் கேவல பிராமணன் என்றும் துர்பிராமணன் என்றும்
அவன் அவமதிக்கப்பட்டு திரிந்து கொண்டிருந்தான். அவன் பிறரிடத்துல ஆகாரத்துக்காக கூலி வேலை செய்யறத பார்த்துட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் தானும் கூலி கொடுப்பதாக சொல்லி அவனை கழனி வேலையில் நியமித்தார்கள். அவன் சகோதரர்களா ஐயோ பாவம், வெளியில இருக்கிற மனுஷாலாம் அவனை இப்படி வேலை வாங்குறாளேன்னு ஒரு பரிதாபம் இல்லாம தானும் அதையே அவர்கள் செய்தார்கள். அவன் அதையும் செஞ்சான். ஆனா மேடுன்னும் பள்ளமென்னும் குறைவென்றும் நிறைவென்று எதை பத்தியும் அவன் கவலைப்படுறதில்ல. அவர்கள் நொய், பின்னாக்கு, தவிடு, கொள்ளு, காந்தல் எதை கொடுத்தாலும் சரி அதை வாங்கி ஒரு அமிர்தம் போல சாப்பிட்டு இருந்தான். விஷ்ணுராதனே யார சொல்றார்? பரீட்சித்ராஜனை சொல்றாரு. பரீட்சித்ராஜனுக்கு தான் விஷ்ணுராதன்னு ஒரு பேரு. அந்த ஜடபரதனுடைய ஆச்சரியமான ஒரு விருத்தாந்தத்தை நான் சொல்றேன் கேளு. திருடர்களினுடைய தலைவன் ஒருவன் தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் எனக்கு பிள்ளை பிறந்தா நரபலி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரகாளிட்ட வேண்டின்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தது. அவன் தெய்வாதீனமாக கிடைக்கும் ஒரு நர பசுவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொன்னான். அவர்களும் ராத்திரி நேரத்துல அர்த்த ஜாமத்துல ஏதான நரபசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடிண்டு ரொம்ப தூரத்துக்கு போனா எந்த பசுவுமே கிடைக்கல. விதியினால ஓரிடத்துல மான், பன்றி முதலியவைகளை வரவிடாமல் கழனிகளை பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆங்கிரசு குமாரனான ஜடபரதனை அவர்கள் பார்த்தார்கள். அவனுடைய லட்சணங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக முகம் மலர்ச்சி அடைந்து தனது எஜமானனுடைய காரியம் நிறைவேறிடுத்தோ அப்படின்னு நினைச்சிருந்து அவனை ஒரு கயத்தால கட்டி காளி கோவிலுக்கு கொண்டு போனா. அந்த திருடர்கள் அவனுக்கு என்ன பண்றா? பலி கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் என்ன நரபலிய தேடின்னு இருந்தவா இந்த ஜடபரதனை தேடி கண்டுபிடிச்சுட்டா. அப்ப அவன் என்ன செய்யறா? அவனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆடையெல்லாம் உடுத்தி ஆபரணங்கள்லாம் போட்டு சந்தனம், பூ, மாலை, பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வயல் நிறைய அவனுக்கு சாப்பாடு போட்டு தூபம், தீபம், மாலை, பொறி, தளிர்முளை, பழம் முதலிய உபகாரங்களை கொண்டு பலி கொடுக்கும் விதிப்படி பாட்டு, சோஸ்திரம், மிருதங்கம், உடுக்கை போன்ற பெரிய கோஷத்தோட அந்த நரபசுவ பத்ரகாளியின் முன்ன கொண்டு போய் உட்கார வச்சா. அந்த திருட தலைவனுடைய புரோகிதனாகிய ஒருவன் அந்த நரபசுவின் ரத்த சத்தினால் பத்ரகாளியை ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த காளியினுடைய மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்ட கூரிய நுனி உடைய பயங்கரமான ஒரு கூரிய வாழை கையில எடுத்துட்டான். ரஜோகுணமும் தமோ குணமும் இயற்கையாக பெற்று பணக்கொழுப்பாகின்ற தூசி படிந்து கர்வமடைந்த மனமுடையவர்கள் பகவானுடைய அம்சம் அமைந்த தபோ வீரர்களுடைய குலத்தை கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் தப்பு வழியிலே போய் மனம் போனபடி ஹிம்சையே தொழிலாக கொண்ட அந்த திருடர்கள் பரபிரம்மத்தோடு சாயுஜ்யத்தை அடைய சித்தமாக இருக்கின்ற பரபிரம்ம ரிஷியாகிய அந்த அங்கிரசருடைய புதல்வனும் சமஸ்த பூதங்களிடத்திலும் எந்தவித வைரமும் இன்றி நல்ல மனது உடையவனுமாகிய அந்த ஜடபரதனை வெட்ட முயன்ற போது அதி பயங்கரமான அந்த காரியத்தை பார்த்து யாகஹிம்சை அனுமதிக்கப்பட்ட போதிலும் கூட அவரை வெட்டுவது கொடுமையான செயல் என்று அந்த பத்ரகாளி பொறுக்க முடியாத பிரம்ம தேஜஸினால் தகிக்கப்பட்டு திடீரென்று கண்ணுக்கு தெரியும்படி தோன்றினாள். சில சமயம் ஏதோ தமக்குன்னு ஒரு நடக்கும், மிரக்கல் மாதிரி ஏதோ நடக்கும், எதுவும் புரியாது என்ன நடந்ததுன்னு. ஆனா இங்க அப்படி இல்ல. பத்ரகாளி கண்ணெதிர்க்க வந்து நின்னாளாம். அவள் அப்படி கோபாவேசத்தினால் புருவங்களை அப்படியே நெரிச்சுண்டு கோணலான கோரை பற்களாலும் சிவந்த கண்களாலும் பயங்கரமான முகத்தை உடையவளாக ஆகி இந்த ஜகத்தையே அழிச்சுறவள் போல பெரிய பரபரப்புடன் மகத்தான ஒரு பெரிய அட்டகாசம் செய்து கொண்டு தன்னுடைய பீடத்தில் இருந்து துள்ளி குதிச்சு அந்த கத்தியை பிடுங்கி பாபிஷ்டர்களும் கொழுத்தவர்களும் ஆகிய அந்த துஷ்டர்களின் தலையெல்லாம் அறுத்து, எந்த கத்தியால அவ அந்த
அங்கிரசனுடைய மகனுடைய அந்த அந்தனகுமாரனுடைய கழுத்தை வெட்டணும்னு நினைச்சாலோ அதே கத்தியால பத்ரகாளி என்ன பண்ணா, அவன் தலையெல்லாம் வெட்டி அவர்களுடைய கழுத்திலிருந்து மிக உஷ்ணமாக பொங்கி பெருகி வரும் ரத்தத்தை தன் கூட்டத்தோடு சேர்ந்து பானம் செய்து அந்த மதத்தினால மெய் மறந்து தன் கூட்டத்துடன் உறக்கப் பாடினாள், கூத்தாடினாள். அவர்கள் தலையை பந்தே ஆடிவிட்டாள். மகான்களிடத்தில் அபராதம் செய்தால் அந்த பலன் செய்தவருக்கே திரும்பிவிடும். பரீட்சித்து ராஜனே, தேக ஆத்ம அபிமானமும் அதை தொடர்ந்த மற்றவர்களிடத்தில் மமதையும் அந்த உறுதியான ஹிருதய கிரந்தியை அறுத்து கொண்டவர்களும் சமஸ்த பிராணிகளிடத்திலும் சிநேகம் நிறைந்த மனமுடையவர்களும் வைரமற்றவர்களும் மன ஊக்கமுடைய கால சக்கரத்தையும் மற்றும் அந்தந்த வஸ்துக்களையும் கொண்டு பகவானால் நேராக பாதுகாக்கப்பட்டவர்களும் எந்த விதத்திலும் பயமே இல்லாத அந்த பகவானுடைய பாத மூலத்தையே சரணமடைந்தவர்களான பரிசுத்த யோகிகள் தலையையே வெட்ட வந்தாலும் கூட எந்தவித பரபரப்பும் இன்றி நிர்பயமாக இருக்கும். இது ஒரு ஆச்சரியம் இல்லை என்று சொல்லி இந்த 9வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து ஜடபரதன் ரகோகண மன்னவனுக்கு தத்துவ உபதேசம் செய்யறத சொல்றார். அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.